ராஜேந்திர சோழனோட ஒப்பிட்டு துரைமுருகன் அவர்கள் பேசியிருக்காரு. துரைமுருகன் அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திமுக குடும்பம் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய கொத்தடிமைகள் தலைமை கொத்தடிமை நம்முடைய துரைமுருகன் அவர்கள். அவங்க கொத்தடிமைகள் எப்பவுமே பரம்பரையா ஆதரிப்பாங்க. அவர் கலைஞர் ஐயா அவர்களுடைய தலைமையை ஏற்று செயல்பட்டார். தொடர்ந்து மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள் தலைமையை ஏற்று செயல்பட்டார். இப்போ உதயநிதியை ராஜேந்திர இப்ப சோழ மன்னனோட போய் ஒப்பிடலாமா? சோழ மன்னனோட கருணாநிதி குடும்பத்தை ஒப்பிடலாமா? அது நியாயமா? அவர் சிவபாத சேகரன், ஜனநாதன், மும்முடி சோழன், அப்படிப்பட்டவரை போய் இதை ஒப்பிடலாமா? அதுவும் உதயநிதி ராஜேந்திர சோழனோட ஒப்பிடுவது எந்த வகையில நியாயம்? இனி இன்பநிதியும் ஒப்பிடுவார் அவரு. அதனால அவர் உங்களுக்கு தெரியும், அவங்க திமுகவுக்காக எதையும் செய்யக்கூடியவர்கள். அவங்க கட்சி, பதவி, பணம், அதற்காக இப்படிப்பட்ட புகழுரைகளை அவர் சமர்ப்பிக்கிறார். இதன் மூலமாக சாகும் வரை அவர் பதவியில் இருப்பார்.